تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خيرا. பெரியோர்களே, சகோதரர்களே, எனதருமை உஸ்தாத்மார்களே, நான் நபிகளின் வாழ்வில் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மாபாத். பெரியோர்களே, சகோதரர்களே, எனதருமை உஸ்தாத்மார்களே, நான் நபிகளின் வாழ்வில் நடந்த சத்திய மார்க்கத்தை போதிக்கும் வேளையில் அவர்களின் எதிரில் கொண்டு பதர், உஹத், அகல் யுத்தம் குறித்து பேச விரும்புகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஜ்ரத் முஸ்லீம்கள் ஹிஜ்ரத் செய்து 2ஆம் ஆண்டு ஒரு பெரிய யுத்தம் செய்ய வேண்டியதாயிற்று. இதுவே இஸ்லாமின் முதல் யுத்தமாகும். இதற்கு பத்ர் யுத்தம் என்று சொல்லப்படும். இந்த யுத்தத்தில் முஸ்லீம்கள் 313 பேர் இருந்தனர். மக்கத் காஃபிர்கள் சுமார் 1000 பேர் இருந்தனர். மேலும் அவர்களிடம் சகலவிதமான வசதிகளும் ஆயுதங்களும் ஏராளமாக இருந்தது. ஆனால் அல்லாஹ்வின் உதவியால் முஸ்லீம்கள் வெற்றி பெற்றனர். காஃபிர்கள் தோல்வியடைந்தனர். இந்த போரில் தான் அபு ஜஹல், உத்துபா போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் கொல்லப்பட்டனர். இந்த யுத்தம் நடந்து 1 வருடம் கடந்த பிறகு உஹது போர் நடந்தது. உஹது போர் மிக உக்கரமாக இருந்தது. இந்த யுத்தத்தில் ஆரம்பத்தில் முஸ்லீம்கள் வெற்றி பெற்றனர். காஃபிர்கள் தோல்வியடைந்தனர். வெற்றி பெற்ற முஸ்லீம் வீரர்கள் மகிழ்ச்சியில் தமது பாதுகாப்பிலிருந்து விளங்கி வந்ததால் முஸ்லீம்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டது. இஸ்லாம் அவர்களின் 2 பற்களும் உடைந்து ஷஹீதாகிவிட்டது. என்றாலும் முஸ்லீம்கள் மறுபடியும் ஒன்று சேர்ந்து தாக்குதல் நடத்தினார்கள். மேலும் அல்லாஹ் காஃபிர்களை ஓட ஓட அரட்டினார்கள். அல்லாஹ்வின் உதவியால் முஸ்லீம்கள் வெற்றி பெற்றனர். காஃபிர்கள் தோல்வியடைந்தனர். இந்த யுத்தத்தில் தான் 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டனர். ஹிஜ்ரத் செய்த 5ஆம் ஆண்டு மற்றொரு பெரிய யுத்தம் நிகழ்ந்தது. இதற்கு ஹந்தக், அகல் யுத்தம் என்று சொல்லப்படும். சில யகூதியர்கள் மக்காவிற்கு சென்று அங்குள்ள காஃபிர்களையும் அரபு தேசத்தின் மற்ற கோத்திரத்தாரையும் முஸ்லீம்களுக்கு எதிர்க்க தூண்டிவிட்டனர். எல்லாரும் சேர்ந்து 10,000 வீரர்கள் கொண்டு ஒரு படை தயார் செய்து அதற்கு தலைவராக அபு சுஃபியானை நியமித்தார்கள். இத்தகவல் இஸ்லாம் அவர்களுக்கு எட்டிய போது ஹஜ்ரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அவர்களோட ஆலோசனை படி மதீனாவை சுற்றி அகழிகள் தோண்ட பணி செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும். சஹாபாக்களுடன் சேர்ந்து இஸ்லாம் அவர்களும் அகழிகள் தோண்ட பணியில் ஈடுபட்டார்கள். காஃபிர்கள் மதீனாவியை நெருங்கிய போது அந்த அகல்களை பார்த்து பெரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். என்றால் இதுபோல் அகல் பற்றி யாரும் இதுவரை கேள்விப்பட்டதில்லை. மேலும் அந்த அகல் எதிர்ப்படை தாண்டி வர முடியாது அளவு ஆழமாகவும் அகலமாகவும் இருந்தது. எனவே காஃபிர்கள் 1 மாதம் வரை மதீனாவை ஆக்கிரமித்திருந்தார்கள். ஒரு நாள் மிக வேகமாக சூறாவளி காற்று வீசி அவர்களின் கூடாரங்கள்லாம் பிடுங்கி சென்று விட்டதால் காஃபிர்களும் அங்கிருந்து விரண்டோடிவிட்டனர். இவ்வாறுதான் அல்லாஹ் தமது பிரியமான நபிக்கு உதவி புரிந்தான். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.